Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா cauliflower egg podimas ஈஸியா எப்படி செய்யறதுன்னு இன்னைக்கு பார்க்க போறோம். cauliflower க்ளீன் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் தண்ணி, அது கூட கொஞ்சம் உப்பும் மஞ்சள் தூளும் போட்டுக்கணும். அது ஒரு கொதி வர்றது வரை கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கோங்க. இப்படி நல்லா கொதி வந்ததும் இப்போ cauliflower போட்டுருங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அப்படியே மூடி வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுருங்க. இது ஏன் நம்ம இப்படி பண்ணுறோன்னா அப்போ அதில் உள்ளாடி இருக்கிற பூச்சி புழு எல்லாமே செத்துரும். அப்போ காலிஃப்ளவர் க்ளீனாக இருக்கும். அது நல்லா ஆறுனதும் பொடிசாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. காலிஃப்ளவரை இதை மாதிரி பொடி பொடியாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. இனி அது கூட நம்ம என்னெல்லாம் ஆட் பண்ண போகிறோன்னா ஆனியன், வெங்காயம், பெரிய வெங்காயம், அதே இதே மாதிரி சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க பொடிசாக. இது கூட கருவேப்பிலை, அதே பொடிதாக நறுக்கிய மிளகாய், பச்சை மிளகாய் நல்லா சின்ன சின்னதாக அதையும் சாப் பண்ணிக்கோங்க. அப்புறம் 2 முட்டை, கூடவே தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு பெப்பர். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள்ஸ்பூன் 2 டேபிள்ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் காயணும். காஞ்சதும் அது கூட வந்துட்டு கடுகு போட்டுக்கோங்க. இப்போ கடுகு பொரிய ஆரம்பிச்சிச்சு. இப்போ அது கூட நம்ம என்ன போட போகிறோன்னா கருவேப்பிலை, கூடவே நறுக்கி வச்ச ஒரு பச்சை மிளகாய், போட்டு சாட்டே பண்ணிக்கோங்க. அது நல்லா வதங்கினதும் இப்போ நம்ம அது கூட வந்து பொடிசாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் அதை போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் இப்போ நல்லா வதங்கின உடனே நீங்கள் வந்து இப்போ காலிஃப்ளவர் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவரையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 1.5 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு வந்து அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்போ ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. எல்லாத்துக்கூடையும் மிக்ஸ் ஆகுறது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காலிஃப்ளவர் வந்து ரொம்ப குக்காக வேண்டாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து சுடு தண்ணியில் போட்டு எடுத்ததுனால காலிஃப்ளவர் வந்து ஈஸியாக குக் ஆயிரும். அதனால் நீங்கள் ரொம்ப குக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போது நம்ம வந்து முட்டையை அடித்து ஊற்றிக்கிறோம். முட்டை வந்துட்டு மிடில் ஊற்றுங்க. நம்ம இங்கே வந்து 2 முட்டை எடுத்துருக்கோம். அதனால் 2 முட்டையுமே வந்துட்டு மிடில் அடித்து ஊற்றிக்கோங்க. ஊற்றுனதுக்கு அப்புறமா வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. எல்லாம் சேர்றது மாதிரி நல்லா வதக்குங்க. சேர்த்து வதக்கிடுங்க. முட்டை, காலிஃப்ளவர் எல்லாம் சேர்த்து வதக்குங்க. இப்போ காலிஃப்ளவரும் எக்கையும் நல்லா பொடிமாஸ் மாதிரி மர்ஜ் ஆகிற அளவுக்கு நீங்கள் வதக்கிக்கணும். பார்த்தீங்கன்னா நல்லா மர்ஜ் ஆகிடுச்சு. முட்டையும் காலிஃப்ளவரும் நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா சேர்ந்துடுச்சு. இப்போ ஃபைனலாக வந்துட்டு பெப்பர் ஆட் பண்ணுறோம். பெப்பருமே உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல காரம் ஜாஸ்தியாக வேணும்னா காரம் ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க, இல்லைன்னா கம்மியாக வேணும்னா கம்மியாக போட்டுக்கோங்க. போட்டு நல்லா ஒரு வதக்கிக்கோங்க. இந்த காலிஃப்ளவர் முட்டை பொடிமாஸ் வந்துட்டு நீங்கள் சாதத்து கூடயும் சாப்பிட்லாம், இல்லைன்னா ப்ரெட்டில் கூட வச்சு அதை சாண்ட்விச் மாதிரி செஞ்சு கூட சாப்பிட்லாம். டேஸ்டான காலிஃப்ளவர் எக் பொடிமாஸ் ரெடி.